ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியல விஜயோட திட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதோ யோசிச்சு பார்த்தேன். பட் வந்து பார்த்திங்கன்னா என்னால் கெஸ் பண்ணவே முடியல. பட் விஜயோட திட்டம் இதுவாக தான் இருக்குமோ இதுதானோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபாலோவர் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்ததுமே மேபி அது இருக்க சான்சஸ் இருக்கே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை கூட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரலேகா ராஜு அப்படின்னு நம்மளோட ஃபாலோவர் வந்து சொல்லியிருந்தாங்க. நிவின் மூலிமா ராகினியை வச்சு வந்து பசுபதியை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது திட்டமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்குமே ஆமாம் இல்லை, இப்படி ஒரு இது இருக்கு இல்லையா. ஏன்னா நிவின் எது சொன்னாலும் வந்து நம்ம ராகினி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த லெவலுக்கு நிவின் மேலே லவ் இருக்குது. ஏன்னா ஒரு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், லாஸ்ட்டில் காவேரி வந்து ஒரு இதை சேல் பண்ணியிருப்பாங்க லொக்கேஷனை. ஸோ அது வந்து ராகினி மூலயமா தான் நிவின் வந்து சேல் பண்ண வச்சுருப்பார் அவங்க அப்பா கிட்ட. ஸோ ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரியே இங்கே விஜயுமே வந்து பார்த்திங்கன்னா பசுபதியை கண்டுபிடிக்கிறதுக்கு நிவினை வந்து ராகினி கிட்ட ஏதாச்சும் பேச வைக்கிறது, ஏதாச்சும் ஒரு அவங்க மூலியமா கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவும் பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. தெரில, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இதை பண்ண சொல்லாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நம்ம விஜயுமே தயங்குறாரு. இதை சொன்னால் காவேரியுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு க்ளூ கொடுத்துருக்காரு. ஸோ அப்படிங்கிறப்ப இது நடக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து அவங்க இப்படி லவ் பண்ணாங்க, அதை நம்ம இப்போ யூஸ் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் யோசிக்கிறார். இதை வந்து நிவின் பண்ணுவாரான்னு டவுட்டாக இருக்குது. இது எப்படி நிவின் எடுத்துப்பாருன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு நிறைய வந்து வச்சு விஜய் பேசியிருக்காரு இல்லையா. இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொன்ன அந்த கமெண்ட்டுமே எனக்கு வந்து ஒரு அளவுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக இது நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் தோணுது இல்லை இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தோணாலும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நிவின் மூலிமா வந்து ராகினி கிட்ட பேசி ராகினி மூலிமா பசுபதி இருக்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். ஒரு பெரிய ஒரு க்ளூ தான் இது. பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது பயன் தான் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.